ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை 1/2 kg கேக்குக்கு பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 300+ கிராம்ஸ் வரும். அவ்வளோதாங்க. இனி தேவையான பொருளெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா 2/3 கப், சுகர் 1/2 கப், மீடியம் சைஸில் முட்டை 3, பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இதில் கேக் ஜெல் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் 3/4 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். கையோட கேக் டின்னையும் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஓடிஜியும் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி அது கூட கேக் ஜெல்லையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்ரும் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரமாக இருந்தால் கேக் ப்ளஃபியாக வராது. நல்லா கேக்கோட கலர் லைட்டன் ஆகி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. ஃபஸ்ட் ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணணும். நல்லா எக்கோட கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த பேட்டர் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லா ஒயிட் கலரில் மாறிடுங்க. அது வரைக்கும் கைவிடாமல் பீட் பண்ணிக்கணும். எந்தளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் சாஃப்டாக வரும். இனி எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலுக்கு பதிலாக நம்ம மெல்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த ஆயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸை முன்னாடியே ஒரு 2-3 தடவை சலிச்சிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக கொட்டி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்கோட வால்யூம் குறைஞ்சிரும். நமக்கு கேக் ஹார்டாயிரும். எந்த அளவுக்கு பொறுமையாக எக்கோட வால்யூமை குறைக்காமல் மிக்ஸ் பண்ணுறோமோ அதில் தான் கேக்கோட சாஃப்ட்னஸ்ஸே இருக்குங்க. அதனால் மெதுவாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னுக்கு மாற்றிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் வச்சு 180 டிகிரிக்கு 30 to 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தால் நல்லா பேக் ஆகி வந்துடும். ஒன்ஸ் அந்த ஓடிஜியோட டைமர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் டூத் பிக்கை சென்டரில் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்னு. சம்டைம்ஸ் சைட்லலாம் வெந்திருக்கும், சென்டரில் வேகாமல் இருக்கும். என்னோடய ஓடிஜியில் 230 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தேன். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருந்ததுங்க. கேக்கை வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு கிளாத் வச்சு மூடிட்டு ஒரு 1 or 2 hours அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ஸ்பாஞ்சை நான் பேஸாக வச்சு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தால் கூட ரெசிபி சூப்பராக வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.